சென்னை வேளச்சேரி பள்ளிக்கரணை சாலையில் சில நாட்களுக்கு முன்பு பள்ளி பேருந்து தீப்பிடித்து எரிந்தது. இதன் தொடர்ச்சியாக இன்று குன்றத்தூர் அருகே ஏற்பட்ட மற்றொரு தீ விபத்தும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சென்னையில் ஒரே வாரத்தில் 2 பள்ளி பேருந்துகள் எரிந்த விபத்துக்கு என்ன காரணம் என்பது பற்றி அலச இணைகிறார் செய்தியாளர் சாலமன். கடந்த 5 நாட்களுக்கு முன்னதாக பள்ளிக்கரணை பகுதியில் தனியார் பள்ளிக்கு சொந்தமான வாகனம் ஒன்று மாலை வேளையில் சென்று கொண்டிருந்த போது அப்போது திடீரென அந்த பேருந்து முழுவதுமே தீ விபத்தானது ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் முழுவதுமாக பேருந்து எரிந்து தீக்கரை ஆன நிலையில் குறிப்பாக அந்த வாகனத்தில் பள்ளி மாணவர்கள் யாரும் இல்லாததால் யாருக்குமே எந்த விதமான சேதமும் ஏற்படவில்லை. இருப்பினும் நடு சாலையிலேயே அந்த பேருந்து முழுவதிலுமே எரிந்ததால் அந்த பகுதி முழுவதிலுமே ஒரு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. இந்த பள்ளி வாகனம் விபத்தானது மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக பள்ளிக்கரணை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக போலீசார் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் அந்த பேருந்தில் மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்தானது நிகழ்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதுவும் அந்த பேருந்தானது பேட்டரி வாகனம் என்பதால் அதில் மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்தானது நிகழ்ந்திருப்பதாக போலீசாரோட முதற்கட்ட தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலையும் ஒரு தீ விபத்தானது அதே போன்று தனியார் பள்ளிக்கு சொந்தமான ஒரு வாகனத்தில் தீ விபத்தானது நிகழ்ந்திருப்பதும் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக 5 நாட்களில் 2வது ஒரு சம்பவமாக இந்த பள்ளி வாகனம் தீ ஆனது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று காலை குன்றத்தூர் அடுத்த கோவூர் அருகே பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற தனியாருக்கு சொந்தமான அந்த வாகனத்தில் திடீரென தீ விபத்தானது ஏற்பட்டது. முன்கூட்டியே அந்த வாகனத்தில் இருந்து புகையானது முன்பக்கத்தில் இருந்து கிளம்பிய நிலையில் இதில் உஷாரான ஓட்டுநர் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்களை அழைத்து அதன் உள்ளே இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் மாணவிகளை கீழே இறக்கியதால் யாருக்குமே எந்த விதமான சேதமும் ஏற்படவில்லை. முன்பகுதி முழுவதிலுமே அந்த வாகனம் முழுவதுமே எரிந்து சேதமான நிலையில் இந்த சம்பவமானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதாவது அந்த தீ விபத்து ஏற்பட்டவுடன் எப்படி உடனடியாக அதில் இருக்கக்கூடிய மாணவர்களை கீழே இறக்கினார்கள் என்பது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தான் வெளியாகி இருக்கிறது. இந்த பள்ளி ஆரம்பித்து 2 மாதங்கள் கூட இன்னும் நிறைவடையாத நிலையில் தொடர்ச்சியாக தனியார் பள்ளிகளுக்கு சொந்தமான இந்த பேருந்துகள் எரிந்து சேதமாகக்கூடிய ஒரு சம்பவமானது பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் பராமரிப்பு காரணமாக சரியாக பராமரிக்காததால் இது போன்ற ஒரு தீ விபத்து சம்பவம் நிகழ்கிறதா என்ற கோணங்களையும் காவல்துறையினர் தற்போது முதற்கட்ட விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது பள்ளிக்கரணையில் ஏற்பட்ட தீ விபத்தானது பேட்டரி வாகனம் அதன் மின்கசிவு காரணமாகத்தான் எரிந்தது என கூறப்பட்டது. அதே போன்று தான் இன்று காலை குன்றத்தூர் அருகே எரியப்பட்ட அந்த வாகனமும் மின்கசிவு காரணமாகத்தான் எரிந்தது என போலீசாரோட முதற்கட்ட தகவலில் தெரிவித்தாலும் இதில் என்ன மாதிரியான பாதுகாப்பு அம்சங்கள் மேற்கொள்ளலாம் என தீயணைப்பு துறையினரும் ஒரு பக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அதில் எமர்ஜென்சி எக்ஸிட் என்ற வழியை கட்டாயமாக பேருந்துகளில் அதுவும் பள்ளிகள் மாணவர்களை ஏற்றிச் செல்லக்கூடிய அந்த வாகனத்தில் வைக்கப்பட வேண்டும் என தீயணைப்புத்துறை சார்பில் ஒரு கோரிக்கையானவும் அதே போன்று முற்றிலுமாக அந்த தீயணைப்பான் கருவியானது ஒவ்வொரு பேருந்திலும் 2 தீயணைப்பான் கருவியானது பொருத்தப்பட வேண்டும் எனவும் தீயணைப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து அதாவது 5 நாட்களுக்குள்ள 2 தனியார் பள்ளிகளுக்கு சொந்தமான பேருந்தானது எரிந்தக்கூடிய சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக ஒவ்வொரு பேருந்தையும் ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட போக்குவரத்து துறை சார்பில் திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.